ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பார்க்க போகிற அன்றைக்கி இந்த பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக இந்த பேக் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு பர்த்டேக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எப்போவுமே வெளியில் எடுத்துகிட்டு போனோன்னா உடனே வந்து அந்த பேக்கை மாற்றுறது தான் நம்ம வழக்கமே. அதோடு இல்லாமல் நல்லா அதோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் மடக்கி உள்ளே வச்சு, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேக்கில் தான் எப்போவுமே வந்து வச்சு உள்ளே வச்சுருவேன் பீரோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே வெளியில் உறிஞ்சு உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் பேக்கில் வைக்கிறதில்ல. இந்த மாதிரி பேப்பர்ஸ் மட்டும் உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து வச்சுருவேன். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது, அப்படியே ஜம்முன்னு இருக்கும். இப்படி தான் நம்ம பேக் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் போயிட்டு வந்த அலுப்பு வேறையா, அதனால் வந்து வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு தோணல. ஸோ வந்து கிழங்கு வந்து மசியல் பண்ணிட்டு அப்புறம் வந்து சிக்கன் பக்கோடா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கப்பக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு மோஸ்ட்லி இதை பண்ணி தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் எங்கங்க அந்த டேஸ்ட்டே வரதே இல்லை. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும்.